பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். பரோட்டா சிக்கன் கறி வேஸ்டி அதுப்பா. நான் இந்தியாவிலே இப்படி எவனுக்கு அமைச்சிருக்க மாட்டான். ஃபேம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா கொடிவேரி இந்த கூட்டத்துக்குள்ள எதுக்கு சுற்றிட்டு இருக்கோன்னா நம்ம கறி வறுக்க போகிறோம். சும்மா செட்டிநாடு ஸ்டைலில் மண் சட்டியில் செய்ய போகிறோம் கறி. ஸோ வெறித்தனமாக இருக்கும். அதுக்கான சாமானுங்க வாங்க போயிட்டுருக்கோம். என்னடா பண்ணுறான்? கறிக்கடை இங்கே தான் இருந்துச்சு. நல்லா கோழி கடையாக போய் கோழி எல்லாம் வாங்கிட்டு ஜம்முன்னு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். அடாடா அதாவது இப்போ நான் அந்த ஹெல்மெட்டு அந்த வைசர் போட்டதுக்கு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் நெருப்புக்கு தீ தான்டா தங்கம், விறகு தான். இருங்க கேட்கலாம். வண்டி வருதா? தெரியல எவ்வளோ உனக்கு. எவ்வளோக்கா கிலோ? 200ங்களா? ஜாமான் வாங்கிட்டு வரோங்களா? ஜாமான் நம்ம தான் போய் வாங்கிட்டு வரணும். இது பாத்திரம் வாங்கிட்டாங்க. சரிங்கண்ணா போயிட்டு வரேன். அவ்வளோதாங்க்கா. இருக்கு இருக்கு. அக்கா ஒரு இன்ச்சு போன இது பை மட்டும் போடுங்க. பை இல்லைடா. பை கேரி இன்னொன்று போட்டு தரதா? ஆமாம் செஞ்சிடும். ஸோ ஃபேம் வாங்க வேறு லெவலில் சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கொடிவேரி வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம பசங்களை அப்படியே தொக்கா அதிகமாக இருக்குது. இந்த சைடு அதிகமாக வச்சுருப்போம். அது என்ன பயங்கரமாக இருக்குது, புதுசாக வச்சுருக்காங்க. எல்லாமே ஃபுல் மாடிஃபை பண்ணுவாங்க ஆர்எக்ஸு. அப்பா என்ன வெயிலுங்க. இந்த ஹெல்மெட்டோட வைசர் இறக்கி விட்டாங்காட்டி தான் கண்ணு குழுன்னு இருக்குது. எப்பா இண்டிகேட்டர் கை போட்டுக்கடா. ஒன் சைடு இண்டிகேட்டர் வேறு எனக்கு ஃபால்ட்டு. சரி வா 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 வா. எதுக்கு அந்த வண்டிக்கு போய்க்கோ. இந்த அவன்கிட்ட கொடுத்துரு ஆளுக்கு பாதி ஒன்று. சரி இதை நான் வச்சுக்கிறேன். வாயா போலாம். என்னண்ணா? அங்கே தான் போகணும் நீங்கள். அண்ணா இதில் உள்ளே போனீங்கன்னா அந்த லாஸ்ட்டு போகணும். எப்படியும் ஒரு 5 கிலோமீட்டர் வந்துடும். பக்கத்தில் இங்கே இல்லை. அப்படி இல்லை நீங்கள் இப்படி போய் அப்படி சுற்றி அங்கே போகணும். கேட்டல நாங்கள் கறி மட்டும் தானே இருக்கிறோம், வேற இது இல்லை. நட போகலாம், ஸ்பாட் இருக்கு. ஏன் மூஞ்சியை சூத்தில் அடிச்சு அப்படியே வச்சிருக்க? என்னாச்சு உனக்கு? வா போகலாம். சரி போ போ. சரி நான் வா வா வா. ஒரு வாட்டி நம்ம இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம ஒரு வாட்டி வந்திருக்கோம் ஆல்ரெடி கறி வறுக்கிறதுக்கு இந்த ஸ்பாட்டுக்கு. ஆனால் இப்போ க்ரௌடாக இருக்கு மாட்ட தெரியுது. எனக்கு தெரிஞ்சு க்ரௌடு தான் கறி வறுக்கிறதுக்கு இங்கே க்ரௌடு தாட்ட தெரியுது. அப்பா அங்கே வார் எவ்வளோ பேர் கறி வறுக்கிறாங்க. டேய் தம்பி டவுட்டு தான் இடம் கிடைக்கிறது. இடம் கிடைக்கிறது டவுட்டு தான். வா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா வேறு எங்கேயாவது போக வேண்டியதான். நீ என்ன பண்ணுறது? இதுதான் நம்ம ஸ்பாட்டு. அடைச்சிட்டாங்கடா. ஐயோ அடைச்சிட்டாங்க தலை, அடைச்சிட்டாங்க. கீழே போகாமல் அவரை கேட்டு பாரு. தம்பி கறி வறுக்கிற எதா இடம் இருக்கா? கறி வறுக்க எவ்வளோ கிலோமீட்டர் போகணும்? சேரதாங்க. வாங்கடா நீங்களும் சாப்பிட்லாம். உஃபாம் நம்ம குட்டி பசங்க க்யூட்டாக அங்கே போங்கடா அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம அங்கே போய் ஜாலியாக கறி வறுக்க வேண்டியதான்.
ஆனால் வீடுகளாக இருக்கே போக போக. ஐயோயோ இன்னொன்று கம்பெனிக்கு சமைச்சுக்கிறதுரா இங்கே. ஆ எந்த தொந்தரவும் இல்லடாடி, யார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதனால் போல இங்கே ஓட்டு சமைச்சிக்கலாம். இறங்குடா டக்குன்னு கல்லோலி. ஏன்னா இங்கே வச்சு அழகாக சமைக்கலாம்டாடி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் இங்கேயே இருக்குது ரெடி. அவ்வளோதான். பாய் சமையல்னா அப்படி தான். கத்தி இருக்கணும் வாங்கிட்டியா? ஐயோ கடவுளே, இதெல்லாம் வாங்குற மனுஷன் ஒரு தட்டை வாங்கிட்டு வந்துருந்தா என்னதுக்கு பிரச்சனையே எல்லாம் வெளியே செஞ்சுருக்கலாமே. இதெல்லாம் அப்படியே தண்ணி வாங்கிட்டு வந்துருச்செல்லாம் குடிக்கிறதுக்கு. யோ சரி வரடி அறிவா, எந்திரிச்சு வா. கீழே போட்டுறாதீங்கயா. யோ மணி என்னையா 3 ஆச்சு. ஆமாம், என்ன சொல்றீங்க? யோ போயிட்டு வாங்கய்யா சீக்கிரம், மணி 3 ஆகி போச்சு. நான் வரதானே போய் கம்முன்னு சோறே வாங்கிட்டு வர சொல்லிவிட்டேன். ஃபேம் சமைச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் இங்கே சும்மா வெட்டியாக காண்ட்ருக்கோம். நீ ஒன்று தான் தண்டத்துக்கு காண்ட்ருக்க. இங்கே நீ ஒன்று தான் ஜாலியாக இருக்க. ஆரம்பிக்கலாமா? சூடத்தை இங்கே கொண்டு வா. சூடத்தை தீப்பெட்டி கொடு. இரு சூடத்தை போட அடியில். இல்லை சூடம் கம்மியாக இருக்குது. ஆமாம் 5 ரூபாய்க்கு எவ்வளோடா வரும்? டேய் இருடா. என்ன ப்ரோ இதுனா? அவ்வளோதான்டா ஒரு 5 ரூபாய்க்கு. நீ அப்புறம் எவ்வளோடா வரும்? அவங்க ஊரில் கொடுத்துருப்பாங்க வாழை நிறையா. 5 ரூபாய் ரெண்டு மட்டும் வை. அத்தனையெல்லாம் வேண்டியதே இல்லை, 2 வை. இந்த பண்ணாடைக்குள்ள வை 2. யாரும் நல்லா இல்லை. எப்படி நல்லா இருப்பேன்? நாசமாக தான் போகும். நல்லா இருப்பேன். எதனால நான் சொல்கிறேன், ஒன்னால இந்நேரத்துக்கு கடைக்கு போனோமா ஒரு கையை கொளுத்தி விட்டுறாரு. என்னடா பண்ணு பண்ற சட்டகாசத்துல கறி வாங்கிட்டு என்னடா வைக்க வச்சு கறி வாங்கிட்டு வந்த மக்களே சமைக்கலாம் நினைச்சோம். குண்டானையும் வாங்கணும். ஆனா குண்டானை வாங்கினாங்க, கறி வாங்கினாங்க, எல்லா மசாலா பொருள் வாங்கினாங்க. கிண்டுறதுக்கு கரண்டி வாங்கல, அப்புறம் தண்ணி வாங்கல, எதுவுமே வாங்காம கறி சமைக்கணும் வந்தாச்சு. இதுதான் நம்ம பத்த வச்சாச்சு. அவ்வளோதான். தலை கரெக்டாக சின்னதாக முறிச்சு உள்ள துணிங்க. அந்த குச்சி உள்ள வைத்தல, அந்த குச்சி கையில் வச்சிருக்க குச்சி நல்லா எரியும். வைத்தல தலை டக்கு டக்குன்னு போடு எல்லாத்தையுமே. சிவாசிக்கார் நிரூபிக்க எதுக்குடா குட்டி குட்டியா அறிடா, குட்டி குட்டியா முறிடா. பூஃபாம் காரண்டி கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி அடிப்பொலி உண்டாப்படா? டேய் சூடாகுதுடா, சூடாகுதுடா. இதுக்கு தாண்டா நீங்கள் 2 பேரும் வேணுங்கிறது. அடுப்பு 10 வச்சுட்டே இருக்கிறீங்களா 2? பூஃபாம் அடுத்து எண்ணெய் எடுத்து ஊற்ற போகிறோம். இருங்க தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா மங்களகரமாக எண்ணெயில் மங்களகரமாக மஞ்சள் தூள் தான் ஊற்றிங்க. அவ்வளோ எண்ணெய் எது ஊற்றுறேன்? இல்லை கம்மியாக தான் ஊற்றுவேன், போதும். அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்து கடுகு நம்ம ஐட்டம். சட்டி சுட்டாதாடா. யோ அவ்வளோதான். இது இங்கே நல்லா இது வருங்க. இது இங்கேயும் இருக்கும். இதை கொஞ்சம் இங்கே கடுகு இது அதிகம். ஏய் வெங்காயம் தக்காளி போடியா, கருவேப்பிலை அதுக்கு போடியா? கருவேப்பிலை தான் ஃபஸ்ட் போடணும். கருவேப்பிலை எவன்டா கறி இப்படி பண்ணுது? நான் தான் போட்டேன். சரி சரி நான் வேற இந்த கேமரா குடிங்க. இங்கே குடி ப்ரோ. எனக்கு நான் போட எடுக்கணும்யா. நீ குடி, நான் எடுக்கிறேன். அதெல்லாம் பார்த்துக்கிறேன். உள்ள போட எடுக்கணும். ஏய் பட்டை அந்த பட்டை பாக்கெட் எடுங்க டக்குனு. பட்டை கொட்டைங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன், போடுங்க. நல்லா உள்ள வச்சு எடுக்கலாம். அப்படியா? போடியா? பிரியாணியடா செய்யறான். இவன் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் வர வைக்கீங்களா? டேய் அடியில நெருப்பு முக்கியண்டா பைக்கிலே. நெருப்பு முக்கியம். வெங்காயம் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டு அவ்வளோதான். குச்சி முடிஞ்சு சொல்லி முள்ளு குத்திச்சு.
ப்ரோ இன்னும் ஆயில் வச்சுருக்கேன். இல்லை போ ஆயில் பிடிக்கல சொல்லி வெளியே நான் சொன்னேன். ப்ரோ நீ கொளுத்திட்டே இருக்கு ப்ரோ. கறி பண்ணி நல்லா சொன்னேன். ஆயில் போய் வந்துச்சுங்களா டாடி? போதும் எதையா எப்படியா அது அப்போ தூக்கி ப்ரோ. நெருப்பு மட்டும் இங்கே எரிஞ்சிக்கின்னே இருக்கணும். கரண்டிக்கு பதில் வாழை இலை தண்டு, தட்டுக்கு பதில் இலை. ப்ரோ இங்கே பாரு ப்ரோ. தக்காளி இங்கே இல்லை, இங்கே பாரு. இஞ்சி மட்டும் பேசுங்க. ஆமாம் இரு முதல்ல வெங்காயம் கோல்டன் கலரில் வரணும் சொல்லுங்க. போல இங்கே தான் வந்து இது உண்டுதியா வார்த்தை வச்சுக்கிறேன். எப்படி சமைக்கிறோம்? செம்மையாக சமைக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் போடணும். இஞ்சி பூண்டு உள்ள ரெடியாக வச்சுக்கோங்க. உள்ள தள்ளுங்க. சொல்லுங்க சாரி. உள்ள தள்ளி இது இத்தனை நல்லா இருக்கும் சொல்லலாம். டேஸ்ட்டே தான். தண்ணி ஊற்ற போகிறது இல்லாமல். ப்ரோ ஆயில் கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே ஆயில் இல்லை தம்பி, அவ்வளோதான். சரி தண்ணி லைட்டாக வேணுங்க. தண்ணி பிடிச்சிருந்தோம்லப்ப அவங்க காண அவங்கள அவிய போட்டு விடு. ஃபில்டராகலையா? டேய் இந்தியாவிலே இப்படி எவனும் சமைச்சிருக்க மாட்டாடா. டே கூட்டாஞ்சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கூட்டாங்கறி. அடுப்பு எங்களுக்கு கொஞ்சம் வசதி சின்னதாக போச்சு. ஏந்தால வேறு வழி இல்லை தலை. சிவகாசிக்காரதாயா. சிவகாசி தீயரிக்க, மயிலாடுதுறை விறகு பொறுக்க, இன்னொன்று இருக்குது. அதில் ரெண்டு இருக்கு. இன்னும் போட்டு விடு. உள்ள தள்ளணும். கறி அதிகம்யா. போடலாம். போடு உங்களுக்கு கறி போடு. இன்னும் மசாலா அடியில் இருக்குது. இன்னும் மசாலா ரொம்ப அடியில் இருக்குது. பார்க்கலாம். கிண்டுங்களா? அந்த இலைய கொஞ்சம் பிரியா. இது முதல்ல நான் அடுப்பு. அந்த இலையை கொஞ்சம் பிரியா. ஏன் நீ சொல்கிறேன். இலை பீடா கொஞ்சம் எடு. அந்த இலை எப்படி எடு. குடிங்க. ஏன் பிடிச்சிக்கிறியா? எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறீங்களே அண்ணா. எவ்வளோ வண்டி வேகம் வருது. திருவள்ளிக்கார பற்ற வைங்க சீக்கிரம். நீங்கள் வந்தால் தான் பத்துது. தண்ணி தண்ணியே வேணாண்டா. ஏன்டா தண்ணி வேணாம். இரு பாரு. லைட்டாக ஊற்றுங்க. போதும். அதிகம் தண்ணி விடுண்டாது. அது குழம்பா வச்சு தின்ட்டு போகிறோம். உச்சிக்கு திட்டு எப்படி அதை எடிட் பண்ணுறது? யாரும் எப்படி பண்ணுறேன் ப்ரோ? அதெல்லாம் நம்ம பசங்க இந்த மாதிரி எவனும் கறி செஞ்சிருக்க மாட்டான்டாடி. பாக்கெட்டோட கொட்டி விட்டேன். டேய் முடிச்சு விட்டு போயிடாதடா. என்ன குச்சி? அது என்ன குச்சி? எனக்கு ஒரு மண்ணும் தெரியல. கிண்டுறதுக்கு வேற வழி இல்லை. கறி அடி பிடிச்சிக்கும். நான் காண்டில் போய் முடிச்சுட்டு வந்து கொடுத்தேன். என்ன குச்சிங்களாம் தெரியல. இது அந்த பரவாயில்ல. கிண்ட கரெக்டாக இருக்கலாம். பொங்கல் அன்னைக்கு அந்த இது சரி அதெல்லாம் போச்சாது. கறி எப்படி வெளியே எடுத்து? ப்ரோ தண்ணி இல்லை. உண்டான ஆற விட்டு இலை விரிச்சு போட்டு அப்படியே உட்காந்து ஒட்டி தின்ற வேண்டியது தான். என்ன போடியா பெசையறியா? வண்டி நீ ஓடிக்கிறியா? உப்பா இருக்குல்ல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சாமானத்தில் தேய்ச்சிக்கிறோம். கிண்டணும். அடியை விட்டு கிண்டணும். யோ இரியா சார் இரியாதான் முழங்கால் தண்ணி நிற்குதியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடு கறி நமக்கு வந்தால் போதும். கறி வந்துடும். குழம்பா வேஸ்டியா அதுங்கப்பா. நான் சொன்னல தண்ணியே ஊற்றிருக்கூடாது. நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? அரை டப்பா தண்ணி ஊற்றணுமா? நான் சொன்னேன் அதில் ஒரு முடக்கு தண்ணி, அதுக்கப்புறம் இன்னொரு முடக்கு தண்ணி. அவ்வளோதான். நான் சொன்ன பாரு, அதே ஊற்றிருக்கூடாது. அதுதான் இந்த தண்ணி விட்டதுக்கு காரணம். நான் சொன்னேன்ல. யோ இதோட தண்ணி கொஞ்சம் வேகணும். இது என்னது? இது குச்சா? வேப்பங்குச்சி இல்லை. வேப்பங்குச்சி வேற. பயப்படாதீங்க. அந்த அளவுக்கு நாங்கள் மழு விட்டு நானே பீ போட்டேன். அந்த இடத்துல பீ போட்டுக்கோ. என்ன நாங்கள் பண்ணுறது தெரியாம தான் நாங்களும் பண்ணிட்டு. இந்த மாதிரி இந்தியாவிலே பார்க்க வேண்டியது இல்லையா? யோ சமைக்க தெரியா? சமைக்க பொருள் இல்லையா? கரண்ட் இல்லையா? யூடியூப் போடுறதையே சமைச்சிட்டு இருக்கிறோம். ஐயோ புகை விட்டானுங்களே. டேய் அதை வச்சுனா புகைண்டா. டேய் எரியும். நீங்க நான் எரிக்கிறேன் பாருங்க. நீ எரிச்சிருவடா. இருக்கிற பட்டியல. டேய் அப்பா அங்கசாமி தூக்கிறாரா? லெமன் எதுக்கு? நம்பிட்டுக்கிறான் இடம் வச்சு. லாஸ்ட்ல புளிஞ்சிக்கிறதுக்கு. பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கோம். பரோட்டா சிக்கன் கறி இருக்குது. பண்ணோம்
யோ அந்த அளவுக்கு மண் சுட்டி யோ தலை தண்ணி இருக்கேண்ணா பெரிய இலை ஒன்று வையா. ஐயோ எங்கேயோ இப்போ இந்த இப்படி தான் போடலாம். யோ இது மேலே அப்படியே போடியா. கறி சாப்பிட்றதுக்கு அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஊற்றுங்க. ஊற்று குழம்பு கீழே போனால் பரவாயில்ல ஊற்று. அது வெய் கொஞ்சம் உட்காந்து சாப்பிடவே முடியாது. பிடிச்சிக்கிச்சியா? புரோட்டா ஒரு கையில், கறி ஒரு கையில், கையடி கறி ஒரு கையில். ஓ சீஞ்சு போனதா டேஸ்ட்டு. குச்சி மேலே பழைய விட்டு பார்த்தியா? அது என்னையா பண்ணி சொல்லுங்க. சாப்பிட முடியுங்க சொல்லுவோம். அப்படியே கோர சொல்லுங்க. இலை எனக்கு வரணும்ல. என்ன இல்லை அது குருமா ஊற்றுவா. அதில் ஊற்றியா? சால்னா குருமாவை சால்னா அது இது சைவ குருமாவையா? சிக்கன் குருமா. இதுதான் சிக்கன் குருமா ஊற்றுறா. ஐயோ அந்த குருமா வேணாயா? உங்களுக்கு குருமா என்னம்மா இந்த கறி அடியில் உங்களுக்கு ஒரு பைட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? அவ்வளோதான். அவ்வளோதான் அம்புடுதான் வேற மாதிரி. ஏன் சாம்பார் சாதம் சாப்பிடுவியா?